ஆமா துர்கை தாயே, நாம நினைச்சது எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சீமா, எந்த பிரச்சனையும் இல்லல்லம்மா? எல்லாம் சரியாதான் இருக்கு. நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்திராவதி முழுக்க முழுக்க தன்னோட வேலையில மூழ்கி இருக்கா. கழுத்தை திருப்பி இந்த பக்கம் பார்க்க கூட அவளுக்கு நேரம் இல்ல. அமர், நம்ம சீக்கிரமா அந்த பழைய அரண்மனைக்கு போயாகணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அங்க நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ நிச்சயமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இன்னொரு பொம்பளை யாருங்கிறதையும் நாம கண்டுபிடிக்கணும். அவளோட கையில நான் ஒரு அடையாளத்தை அப்ப பார்த்தேன். சீக்கிரம் வா. நானும் உங்க கூட வர சீமா. உங்க கூட வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏன்னா நீ இப்போ விரதம் வேற இருக்கிறதுனால எதுவுமே சாப்பிடாம இருக்க. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால நானும் உங்க கூட வரேன். பிரேம், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. துர்காம்மாவோட அருள் எனக்கு இருக்கு. எனக்கு எதுவுமே ஆகாது. இது பாருங்க, இப்போ நீங்க வீட்டுல இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. நீங்க மட்டும் என் கூட வந்துட்டீங்கன்னா இந்திராவதிக்கு உங்க மேல சந்தேகம் வந்துடும். அப்புறம் நம்ம பிளான்ல வேஸ்ட் ஆயிடும். நீங்க இதே மாதிரி இங்க இருந்து ஜமீன்தார் ஐயாவா நடிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி நேரத்துல இந்திராவதி உங்களை நம்புறது ரொம்பவே அவசியம். அப்புறம் ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன ஆனாலும் சரி, துர்காம்மாவோட தாயத்து இல்லாம நீங்க இருக்க கூடாது. சரி, நீ ஒண்ணு ஜாக்கிரதையா பாத்துக்க. ஜாக்கிரதையா இருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். இங்க பாரு சீமா, அந்த அம்மனோட அருள் உனக்கு எப்பவும் இருக்கு. ரொம்ப கவனமா நடந்துக்கங்க. 2 பேரும் ரொம்ப பத்திரமா இருங்க. சரிங்க, போலாமா அமர்? ஆமா துர்கை தாயே, நீங்க தான் காப்பாற்றணும். சீக்கிரமா போயிட்டு வந்தா சீமா. சீமாவுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். அவ போற காரியத்துல அவ வெற்றியோட தான் திரும்பி வரணும். இத ரொம்ப பிரமாதமா செஞ்சு முடிச்சாச்சு. சசி, இப்ப என்ன பண்றது? இவ எப்படியோ சமையல முடிச்சிட்டாலே. அது மட்டும் இல்ல, சாப்பாடோட வாசனை ரொம்ப பிரமாதமா இருக்கு. அட, நீங்களா? உள்ள வாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பாடு நாக்குக்கும் கண்ணுக்கும் விருந்தா இருக்கணும். இப்ப சொல்லுங்க, இது எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதம். வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முதல் டெஸ்ட்லயே நீங்க ஜெயிச்சிருவீங்க போல. இப்ப நீங்க போய் தைரியமா சொல்லுங்க, சப்ஜி ரெடி பண்ணிட்டேன்னு. நாங்க சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடுறோம். அப்புறம் நீங்க வந்து சப்பாத்தி போட்டுருங்க. சரி. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீ யோசிக்கிறதுதான் நானும் யோசிக்கிறேன். ஓ, அப்படியே வெயிட் பண்றீங்க? ஆரம்பிங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா சசி? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முன்னாடி நம்ம சீமாவையும் ரோகிணியும் கஷ்டப்படுத்ததான் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நாம இந்த முறை ஒரு நல்ல விஷயத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்குல்ல சசி?
சீமா என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. நல்லா தேடி பார்க்கலாம். வாங்க. அமர், நீங்க என்ன ஹிப்னடைஸ் பண்ணும்போது நான் அதுல கடைசியா என்ன பார்த்தேன்னா, நான் இந்த இடத்துல நின்னேன். அதுக்கப்புறம் இங்க என் பக்கத்துல என்னோட பிரேம் இல்ல ஜமீன்தார் ஐயா இருந்தாரு. இந்திராவதி அங்க நின்னுட்டு இருந்தா. அந்த வயசான பொம்பளை இங்க நின்னுட்டு இருந்தா. அந்த மூணாவது பொம்பளை அங்க இருந்து வந்துட்டு இருந்தா. அவ ஜமீன்தாரையாவுக்கு தெரிஞ்சவதான். ஆனா அதுக்கப்புறம் என்னால எதையும் சரியா பார்க்க முடியல. சீமா, நாம அந்த பொம்பளைய பத்தி நிச்சயமா ஏதாவது தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். சரி வாங்க தேடலாம். எனக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு சோர்வா இருக்கேன். சீமா, என்னாச்சு? உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா? என்னன்னு தெரியல. நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க அங்க உட்காருங்க. இல்ல அமர், நம்ம கிட்ட நிறைய நேரம் இல்ல. நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி போயாகணும். வீட்டுல நாம இல்லங்கிற விஷயம் இந்திராவதிக்கு தெரிஞ்சா அப்புறம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஆனா சீமா, இந்த நேரத்துல நீங்க எப்படி? எனக்கு எதுவும் ஆகாது. நம்மள காப்பாத்ததான் துர்காமா இருக்கால. சரி வாங்க. இந்த சத்தம் மேல இருந்து வருது. பார்க்கலாம் வாங்க. சரி போகலாம். எனக்கு உதவி பண்ணுங்க துர்காம்மா. அந்த மூணாவது பொம்பளை யாருங்கிற விஷயம் எங்களுக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஏன் இந்திராவதி அவளை பார்த்ததும் பயந்து போனா? அப்புறம் ஜமீன்தார் ஐயாவுக்கும் அந்த பொம்பளையை ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த கதையோட ரகசியத்தை அவிழ்க்கிற முடிச்சு அந்த பொம்பளை கிட்டதான் இருக்கு. எப்படியாவது அவளை கண்டுபிடிக்க எனக்கு வழி சொல்லுங்கம்மா. எனக்கு உதவி செய்யுங்க. சீமா, உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஒரே மயக்கமா வருது. जय अंधकृत्य विशोषिका
ஆபத்து? நீ எந்த ஆபத்தை பற்றி கூறுகிறாய் நகுலா?